முதல் சாபம் பூமியில வருவதற்கு மூல காரணம் என்ன? தேவன் எனப்படுவதை விரும்பினான், ஆராதிக்கப்படுவதை விரும்பினான். என் மந்த நாவில் உன்னாவை வைக்க என்னையும் நீர் அறிந்திரே, என்னோடும் என்றென்றுமாயும் தேவன் கொடுக்கிறது எல்லாமே ஆசீர்வாதம். ஆனால் சாபம் என்பது தேவன் கொடுக்கிறதா இருந்தாலும் அது யார் மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னா, இல்லைன்னா யார் மூலமாக அந்த இடத்துக்கு தள்ளப்படுகிறோம் அப்படின்னா அது பிசாசு தான். புரியுதா? பிசாசு மூலம்தான். பிசாசுடைய நோக்கம் என்ன? நம்மை சபிக்கப்பட்டவனாக, சபிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நம்மளை தள்ளணுங்கிறது பிசாசுடைய நோக்கம். தேவன் நம்மை ஆசீர்வாதமான நிலையில கொண்டு வைக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். இப்ப நீ நல்லா பாருங்க, இவ்வளவு வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் அப்புறமா நீங்க தியானம் பண்ணி பாருங்க. ஏசியா 14ஆம் அதிகாரத்துல சொல்றான், நான் மேலே ஏறுவேன். இல்லடா, எசேக்கியேல் 28 சொல்லப்பட்டிருக்கிறது, படைக்கப்படும் போது நல்லா தான் இருந்தா, ஆனா உன்னில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன குற்றம்? இதுதான், பெரியவன் ஆயிட்டேன், இல்லைன்னா பெரியவன் ஆகணும், மேலே போகணும், ஆண்டவருக்கு மேலே போகணும், ஆராதனை கூடாரத்திலே கடவுளா உட்கார்ந்து இருக்கணும். இது பிசாசுடைய எண்ணங்கள். இது தவறான ஒரு காரியம். நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல டேஞ்சரான 2 மினிஸ்ட்ரி இருக்குது. ஒன்னு ஆராதனை பண்ணுகிற மினிஸ்ட்ரி, இன்னொன்னு தீர்க்க தரிசனம். ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரான ஒரு மினிஸ்ட்ரி. ஆராதனை பண்ணுகிறவர்கள் நிமித்தமாக தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஆராதனை இன்னைக்கு உலகத்துல மயக்கி வசனமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா வசனம் பிரசங்கம் பண்ண நேரம் இல்லை, வசனம் பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆராதனையிலேயே எல்லாம் நடந்துரும் சொல்றாங்க. நீ ஆராதிக்கும் போது உனக்கு விடுதலை வந்துடும், ஆராதிக்கும் போது எல்லாம் மாறிடும். அது ஒரு தவறான போதனை. ஆராதிக்கும் போது விடுதலை வரும்னு சொல்லி பைபிள்ல எங்கேயுமே எழுதல. ஆராதித்த போது விடுதலை பெற்று கொண்டார்கள், அது ஓகே. பவுலும் சீலாவும் சிறையிலே ஆராதித்த போது விடுதலை வந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா பைபிள் என்ன எழுதியிருக்கு? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, இல்லடா, இயேசு உங்களை விடுவிப்பார் அப்படின்னா வார்த்தை உங்களை விடுவிக்கும். வார்த்தை அல்லாமல் உங்களுக்கு வேற வழியில் என்ன கிடையாது? விடுதலை கிடையாது. தீர்க்க தரிசனம் விடுதலைக்காக பயன்படுத்துகிற ஒரு சாப்டர் கிடையாது. தீர்க்க தரிசனம் என்கிறது எச்சரிப்பை கொண்டு வர, மனிதனை நல்வழிப்படுத்த, மனிதனுக்கு பாவ உணர்வுகளை உருவாக்க, மனிதன் நேர் வழியில பிரவேசிப்பதற்காக தான் தீர்க்க தரிசனங்களை தேவன் வச்சிருக்கிறார். விடுதலைக்காக தீர்க்க தரிசனம் வைக்கல. குத்தப்பட்டு பாவத்தை விட்டு அவங்க வெளியே வரணும்னு சொல்லி அவர்களே தீர்மானிக்கும் போது, ஆவியானவருடைய துணையோடு கூட பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போது எல்லா இடங்களிலும் விடுதலை வரும். முதல்ல பாவத்திலிருந்து தான் விடுதலை. அங்கிருந்து விடுதலை வந்தால் மாத்திரம்தான் எல்லா இடங்களுக்கும் விடுதலை வரும். அல்லேலூயா. சாபத்திலிருந்து விடுவிக்கப்படணும். ஒரு மனிதன் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுவிக்கப்படாத பட்சத்தில் வேற எந்த இடத்திலிருந்தும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. விடுதலையுடைய பேசிக்கல் எங்கதான் இருக்குது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இல்லையா? விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய பகுதியாக தேவன் அதை வச்சிருக்கிறார். அதனால ஆராதிக்கும் போது விடுதலை வராது, ஆராதிக்கும் போது தேவன் மகிமை அடைவார். ஆராதனை என்பது தேவனுக்கு நாம செலுத்தக்கூடிய நன்றி பலி. பழைய ஏற்பாடுல ஆராதனை என்பது வெறும் நன்றி பலி கிடையாது. பழைய ஏற்பாடுல இருக்கிற ஆராதனை என்பது பாவ விமோசனம். 5 வகையான பலிகள் இருக்கிறது. அதுல ஒரு பலி பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி, சர்வாங்க தகன பலி. இது எல்லாமே பாவத்தை போக்கும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. நீ நல்லா பழைய ஏற்பாடு படிச்சு பாருங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவர் இதை தான் சொல்லியிருப்பார். எது? 5 வகையான பலிகள். இது ஆராதனைக்கு சமமாக பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? ஒரு நபர் பாவம் செய்யும் போது, லேவியராகமம் புத்தகம் முழுவதும் படிச்சு பாருங்க.
அதுல இந்த பலிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஒரு நபர் பாவம் செய்யும் போது ஒரு தண்டனை அவனுக்கு வராமல் இருக்க, அவன் தேவனிடத்தில் சேர, பாவத்திலிருந்து விமோசனத்தை பெற்றுக்கொள்ள, அவன் 5 வகையான பலிகளில் எந்த பாவத்துக்கு எந்த பலி செலுத்தணுங்கிறது ஆசாரியனுக்கு தெரியும், அன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு தெரியும். அவர்கள் அந்த பலியை செலுத்தணும். அந்த பலி செலுத்தும் போது அதிலிருந்து ஒரு ஒரு நறுமணம், தூபம் எழும்பும். நீங்க பாத்தீங்கன்னா பலி எப்படி பூர்ணமாக்கப்படுதுன்னா, அது தோல் உரித்து, ஒரு ஆடை கொண்டு போனீங்கன்னா அதை தோல் உரித்து அது சந்து சந்தாக வெட்டி அதில் இருக்கிற வேற்று குடல் வேற்றெல்லாம் வெளியே போட்டுட்டு அதை விறகு அடுக்கி, அந்த பலிபீடத்தில் விறகு அடுக்கி பலிபீடத்தில் அதை வச்சு அதுக்கு கீழே நெருப்பை போட்டு, அந்த நெருப்பு எரியும் போது அந்த மாம்சம் எரியும். மாம்சம் எரியும் போது அந்த மாம்சத்திலிருந்து எழும்பி வருகிற தூவம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் தேவன் நுகர்ந்து அந்த பாவத்தை மன்னிப்பார். அது ஆராதனையாக கருதப்படுகிறது. இதுதான் பழைய பிரமாணம். பழைய பிரமாணத்தில் இருந்தது. இன்னைக்கு ஏன் இல்லைன்னா, அந்த பலிதான் இயேசு. இயேசு நீங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு நமக்காக ஒரு தரம் பலியிடப்பட்டார். இயேசுடைய பலியினாலே 5 பலிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாடுல இப்ப நமக்கு இருக்கிற ஒரே பலி நன்றி சொல்ற பலி மட்டும்தான். உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி 13ஆம் அதிகாரத்துல எபிரேயர். அப்போ உதடுகளின் கனியாகிய சோத்திர பலிகளை செலுத்தணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு கர்த்தரை தங்கள் இருதயத்திலே பாடி ஆராதிக்கணும். இதுதான் ஆராதனை. இதுதான் ஆராதனை என்று சொல்லி பைபிள் என்ன பண்ணுகிறது, சொல்லுகிறது. மற்றபடி ஆராதனை என்கிறதான சப்ஜெக்ட் விடுதலைக்குரியதான ஒரு கருவி அல்ல. நான் எதுக்கு சொல்றோம்னா, லூசிபர், அந்த லூசிபர் முதல் பாவம் செய்தான். அவனுக்குள் இருந்த பாவம் என்ன தெரியுமா, ஆராதனை என்கிறதான அந்த பகுதி. எதுக்கு? அவன் கடவுளை ஆராதிக்கணும். இப்போ அவன் கடவுளை ஆராதிக்கல, கடவுளை ஆராதிக்க வேண்டியவன் கடவுளால் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். இல்லைனா அந்த ஸ்தானத்தை அவன் விரும்புகிறான். இவர் பெரிய ஆளு, இவர் பெரிய தீர்க்கதரிசி, இவர் அவரு இவருன்னெல்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா அந்த ஆராதனை யாருக்கு போயிட்டு? எனக்கு டிபிஎம்ல பிடிச்சது அது ஒண்ணுதான். டிபிஎம்ல இவர் பெரிய பாஸ்டர், இவர் பேயை விரட்டினாரு, அவங்க அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்டு பாருங்க, அவங்க அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. நான் போனேன், 10 பேயை விரட்டினேன், நோயை குணமாக்கினேன், 50,000 பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், 1,00,000 பேருக்கு கைப்பிரதி கொடுத்தேன், இதை பத்தி பேசவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அவங்க செய்தியில் இதை பார்க்கல. இன்னும் ஒருவேளை அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம கடவுளுக்கு செஞ்சது, அவ்வளவுதான். இது கடவுள் சொல்லணும், என் பிள்ளை ஊழியம் செஞ்சான், என் பிள்ளை ஆராதிச்சான் அப்படின்னு கடவுள் தான் சொல்லணும். நம்ம அது ஊர் ஃபுல்லா தூட்டிக்கிட்டு நடக்கக்கூடாது. அல்லேலூயா. ஜூபிலி கொண்டாடுறது, அது கொண்டாடுறது, இது கொண்டாடுறது, நான் ஊழியத்தில் இத்தனை வருஷம் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபங்க்ஷன் வைக்கிறதெல்லாம் கடவுளுக்கு விரோதமான பாவம். அதை ஒன்றும் கடவுள் அங்கீகரிக்க மாட்டார், அதுல கடவுள் திருப்திப்படவும் மாட்டார். கடவுளுக்கு நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க, அதை கணக்கு பார்க்காதீங்க. நீங்க கணக்கு பார்க்கறதுனால தான் எது வருது, நான் கடவுளுக்கு ஏதோ பெரிய செஞ்சு முடிச்சிட்டேன் இல்லையா, அப்படிதானே இல்லையா? நான் ஏதோ செஞ்சு சாதிச்சுட்டேங்கிற மாதிரி தான் நாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, ஆண்டவரே அதை பத்தி எதுவுமே சொல்லலை. ஆண்டவரே ஊழியத்தை முடிச்சோன்னா நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னு அவர் சொன்னார், முடிந்தது. ஆனாலும் அவர் முடிச்சுட்டு போல, ஒரு ஆரம்பத்தை வச்சுட்டு போனாரு. அவர் அதை பத்தி எங்கேயா பெருமை பாராட்டினாரா? இல்ல, அவர் அதை பத்தி எங்கேயுமே சொல்லல, எதையுமே பேசல. சீசர்கள் அதை பத்தி நான் அங்க போனேன் இங்க போனேன். பவுல் சொல்றாரு, நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா? பவுல் அப்படித்தானே சொல்றாரு, மேன்மை பாராட்ட ஒன்னும் இல்லைங்கிறாரு. எனக்கு ஒருத்தர் விதைய விதைக்கிறாரு, ஒருத்தர் நீர் பாய்ச்சுகிறாரு, ஒருத்தர் விளைச்சல் எடுக்கிறார். விளைய பண்ணுகிறவர் இயேசு, அவ்வளவுதான். கர்த்தருக்கு சோத்திரம், முடிஞ்சு போச்சு. நான் இன்னைக்கு இதை பண்ணினேன்னு நம்ம விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கு சொல்றோம்னா, இதெல்லாம் லூசிபர்னால் வரக்கூடிய ஆவி, இல்லைன்னா அந்த சாபத்தில் இருந்து வந்த விளைவுகள். இப்ப நல்லா படிச்சு பாருங்க,
ஆராதிக்கப்படுகிற இடத்துக்குள்ள ஊழியர்கள் வந்துட்டாங்க, மனிதர்கள் வந்துட்டாங்க. உலகம் அவர்களை ஆராதிக்கிறது. மனுஷனை கடவுளா மாத்திட்டாங்க. கடவுள் சொன்ன வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் போதகர் சொல்றதை கேட்பாங்க. போதகர் சொல்றதை கேட்க கூடாது நான் சொல்லல. போதகர் சொல்ற எல்லாமே கேட்க கூடாது. போதகர் சொல்லுகிற எல்லாம் வேதாகமத்தில் இருந்தா மாத்திரம் தான் கேட்கணும். போதகர் சொல்லுகிற வார்த்தை வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, வேத வசனத்தின் அடிப்படையில் போதிக்கப்பட்டிருக்கிறதா, வேத வசனத்தில் அதுக்கான தெளிவு இருக்கிறதா, ஆதாரங்களை எடுத்து நாம் என்ன பண்ணணும். இவர் நல்ல பாஸ்டர், இவர் பெரிய ஆளு, அதனால இவர் போதிச்சா அப்படி நடக்கும் இல்ல, அந்த லைனுக்கே நம்ம போகக்கூடாது. இது பெரிய பிரச்சனை. பிசாசு பாருங்க, பிசாசு ஏதேன் தோட்டத்தில் பெரிய கிரியைகளை பண்ணுகிறான். இப்போ நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முதல் சாபம் எங்க இருந்து ஆரம்பமாகுது? பிசாசில் இருந்து. இதை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, பைபிள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எப்படிதான் வந்துச்சு பாவம். சரி, இப்போ ரெண்டாவது பாவம் எங்க ஆரம்பமாகுது? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பமாகுது. இந்த ஆரம்பம் யாருனால் வருகிறது? பாருங்க, நல்லா இந்த வசனத்தை நாங்கள படிச்சு பாருங்க. இந்த பிசாசை குறித்து மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இப்போ அவன் தள்ளப்பட்டான், அவனை கர்த்தர் நியாயம் தீர்த்தார், சபித்தார். அடுத்து என்ன நடக்கிறது? ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தின் மூலமாக பிசாசு வருது. என் மந்தனாவில் உம் நாவை வைக்க என்னையும் நீர் அறிந்திரே, என்னோடும் என்